நீ யாருக்காக வாழ்ற? உனக்காக வாழ்றையா? வாழ்ற காலத்தில் 4 பேருக்கு நன்மை செய்ய. இதை தவிர நீ எதையுமே கொண்டு போக முடியாது. சரியா? பணம் காசு யாருக்காக சேர்த்து வைக்கிற? கொரோனா காலத்தில் வந்துட்டு பணம் உன்னை காப்பாத்துச்சா? மனுஷன் பிறந்தது எதுக்குயா? ஒரு நேரம் உணவு கூட அவனுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா வாழ்வதில் அர்த்தமே கிடையாது. அன்பான யூடியூப் பார்வையாளர்களுக்கு, இணையதளத்தில் பல்வேறு கோணங்களில் வந்துட்டு இந்த செய்தியை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும், அதாவது நான் நம்புகிற, நான் விசுவாசிக்கிற, என்னை ரட்சித்த, என்னோடு கூட இருக்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவான நன்றிகளையும் வாழ்த்துதலையும் நான் உரித்தாக்குகிறேன். அவ்வப்போது உங்களோடு இந்த நேரலையிலையும் மற்றபடி இந்த வீடியோ காணொளி மூலமாக பேசுவதை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதாவது இப்போ எல்லாம் மனுஷனுடைய மனநிலை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறிட்டு, என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த உலகத்தில் அதாவது பாடுபடாமல் சம்பாத்தியம் பண்ணணும், கஷ்டப்படாமல் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அதாவது எப்படி பாருங்க, இப்போ பாருங்களேன், அதாவது பல இடங்களில் வந்துட்டு இந்த திருட்டு கும்பல் பெருகி கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கூலிப்படைகள் அவங்களும் பெருகி கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நூதனமான முறையில் வந்துட்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. எல்லா இடத்துலையுமே கொலை திருட்டு இது பெருகிட்டு. இது பைபிள் வந்து இதை குறித்து என்ன சொல்லுதுன்னா, கடைசி நாட்களில் திருடன் கண்ணமிட்டு திருடுவான் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு சம்பாத்தியம் அவசியம்தான். சம்பாத்தியம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்தந்த நாளுக்குரிய பாடுகள் போதும் அப்படின்னு தான் இயேசு சொன்னார். அன்னன்னைக்கு என்ன தேவையோ அது போதும். இது அளவுக்கு மீறி இன்னைக்கு சொத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க பணத்தை எங்கே பாதுகாக்கணும்னு சொல்லி தெரியல, நகையை எங்கே பாதுகாக்கணும்னு சொல்லி தெரியல. அதனால தாறுமாறாக இன்னைக்கு சம்பாத்தியம் வர்றதுனால இவங்க சொத்தவே இவங்களால் பாதுகாக்க முடியலை. இப்படிப்பட்ட நிலைமையில் வந்துட்டு என்னென்னா, திருடர்கள் வந்து கரெக்டாக உங்களை வாட்ச் பண்ணி என்ன பண்ணுறான், உங்களை பின்தொடர்ந்து நீங்கள் இல்லாத நேரத்தில் கரெக்டாக நீங்கள் எங்கே நகை வச்சுருக்கிறீங்க, பணத்தை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு திருடிட்டு போயிடுறாங்க. அது திருப்பி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு சான்ஸே இல்லை. அப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அந்த ஒரு மனநிலை மனுஷனுக்கு வரதில்லை. எல்லாருமே வந்து தனக்குன்னு சொல்லி சம்பாத்தியம் பண்ணாங்க. காசுங்கிறாங்க. கொரோனா காலத்தில் எவ்வளவோ காசு பணம் வச்சுருந்தவங்க வந்துட்டு தங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியலை. எவ்வளவோ கோடியாக பணம் இருந்தவங்க கூட மருத்துவர்களிடத்தில் கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டும் அவங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியலை. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் வந்து அத்தனை பேரையும் கொண்டு போட்டுட்டு. சரியா? இப்போ மனுஷன் வாழ்வதே வந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்காகத்தான். இந்த பூமியில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது. இந்த ஒரு நேரம் சாப்பாடு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதாவது இப்போ இந்த திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஏழைகள், இந்த மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாருமே வந்துட்டு இது யாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உணவுக்கும் உடைக்கும் அவங்க எலிஜிபிளாக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாரும் இல்லை, ஆதரவு இல்லை. இப்போ நாங்கள் வந்து இந்த ஈகிள் ஃபவுண்டேஷனுக்கு கீழாக, அது ஜேபிஎம் ஃபவுண்டேஷனுக்கு கீழாக நிறையா நன்மை செய்கிற ஊழியத்தை செய்வதற்கு நாங்கள் பல முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் இந்த ஃபைனான்ஸு, பண ரீதியாக வந்து நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து இப்போ உங்களுக்கு நான் ஒரு சிறப்பான ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் போட்டுதோம், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் போட்டுதோம், கியூஆர் கோடு கொடுக்குறோம். அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், இந்த திரையில் பார்க்கக்கூடியதான இப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்வதற்கு நீங்கள் இந்த அறக்கட்டளைக்கு என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு பெரிய பணத்தை எதிர்பார்க்கல, 1000, 10,000, லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கல. நாளொன்று இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் ₹1 நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பலாம். ₹1 அது வந்துட்டு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, சின்ன விஷயந்தான்.
இந்த 1 ரூபாயை வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால், இது 10 பேர் 100 பேர் 1000 பேர் 500 பேர் 1000 பேர்னு அனுப்பும்போது இது நிமித்தம் நிறைய பேருக்கு நாங்கள் நன்மை செய்ய முடியும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ சோப்பு தயார் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த சோப் ஆயில் பினாயில் தயார் பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரு ஆடு வளர்ப்பு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி ஒரு ஹோம் மாதிரி நடத்தி அதில் கொஞ்சம் பேரை நாங்கள் பராமரிக்கிறோம். அதே மாதிரி வெளியில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள், அதாவது ஆதரவற்றவர்களை நாங்கள் நேசித்து அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்கிறோம். நிறைய பேருக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறோம், நிறைய பேருக்கு உணவு உடை வாங்கி கொடுக்குறோம். இன்னும் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம். இப்போ என்னோட பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நான் நெஞ்சில் கை வச்சு சொல்கிறேன், அள்ளி கொடுக்கணுங்கிற ஆசையை எனக்கு மனசில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஏன் எங்கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மனநிலை இருக்குது. எங்கள் சபையில் நாங்கள் அப்படிப்பட்ட கான்செப்டில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய சகோதரர் ஒருவர், அவர் யூகேயில் இருக்கார், அவர் பேர் குமார். அவர் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னோடு தொடர்பு கொண்டு இந்த நன்மை செய்கிற ஊழியத்துக்கு வந்துட்டு அவர் சில உதவிகளை செய்ய முன் வந்தார். அதே மாதிரி பிரதர் பிரான்சிஸ் ராஜ் அப்படிங்கிறதான ஒரு அண்ணன், இப்போ அவருக்கு ரொம்ப வயதாகி விட்டது. அவரெல்லாம் வந்து மலேசியாவில் இருந்தாங்க. ஸோ ஆரம்ப காலங்களில் அவங்களுடைய சில உதவிகள் வந்து என்னை நல்லா ஊக்கப்படுத்தினது. அந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய அந்த உதவியில் தான் வந்துட்டு இந்த ஹோம் கட்டினோம். இப்போ நாங்களும் சபையெல்லாம் சேர்ந்து எடுத்து உழைச்சி சிரமப்பட்டு அங்கங்கே போட்டு ஹோம் கட்டினோம். இனி நாங்கள் நிறைய நன்மை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ டெய்லி வந்து நாங்கள் எத்தனை பேருக்கு குறைஞ்சது ஒரு நேரத்துக்கு வந்து 10 பேர் 12 பேருக்கு சாப்பாடு, 3 நேரம் சாப்பாடு, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 40 சாப்பாடு கொடுக்குறோம். சரியா? அப்போது அந்த 40 பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் 40 சாப்பாடு, சரிங்களா? அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது நீங்கள் கணக்கு பாருங்கள், இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற நீங்கள் கணக்கு பாருங்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு. இப்போ நீங்கள் இதை பார்க்குற இந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க இதை நீங்கள் தப்பாக என்ன பண்ணுவீங்க, விமர்சிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஏதோ பணம் சுருட்டுவதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் நூதனமான முறையை நாங்கள் கையாளுறோம் அப்படி கூட நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஏழை மக்களுக்காக நான் தர்மம் எடுப்பதற்கு கூட தயாராக இருக்கிறேன். சரியா? நானும் எனக்கு உரியவைகளை நான் எத்தனையோ சூழ்நிலையில் வந்துட்டு இழந்திருக்கிறேன். சரியா? இந்த நல்ல இளமையில் வந்துட்டு இந்த உழைக்கக்கூடியதான இந்த நல்ல வயதில் நன்மை செய்யணும் அப்படிங்கிறதான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. இதவே நாங்கள் ரீச் பண்ணி எல்லாருக்கும் இதை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி, அவங்களாம் படித்தவங்க மேதைகள். ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய மைண்டில் என்ன, படித்ததற்கு ஏற்ற வேலை இல்லை அப்படின்னு. அதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் படித்ததற்கு ஏற்ற வேலை என்னைக்கு கிடைக்கும், ஒரு வேலை கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலே போயிடலாம். அதுக்காக உங்களுடைய வாழ்க்கை பூரா நீங்கள் இதவே நினச்சி படிக்கலை, எனக்கு நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் துக்கப்படுவதை விட்டு நீங்கள் ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வழிமுறையை நீங்கள் கண்டுபிடித்து ஒரு வாழ்வாதாரத்திற்கான ஒரு சின்ன தொழில் அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ஸு இல்லை ஏதாவது ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற நீங்கள் ஒரு மனநிலைமைக்குள்ளே என்ன செய்யுங்க, தயவு செய்து வாங்க. நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க. ஸோ பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய சொத்து பத்து எல்லாமே அவங்களுடைய ஜெனரேஷன், அவங்க பிள்ளைகளுக்காகத்தான் சொத்து சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ வேதம் சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ ஐஸ்வர்யவான்களாக நீங்கள் இருக்கிறது தப்பே கிடையாது. நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறது சந்தோஷம். ஆனால் உங்கள் ஐஸ்வர்யத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். பைபிள் அப்படி தான் சொல்லுது, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் நீங்கள் மறவாதிருங்கள், அப்படிப்பட்ட பலியின் மேலே கடவுள் பிரியமாக இருக்கிறார். இது வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது 100க்கு அதிபதினு சொல்லி ஒருத்தர் கொர்னலியுன்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தார் பைபிளில். சரிங்களா? அப்போஸ்தலர் என்கிறதான அந்த நடபடிகள் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் அவருடைய ஹிஸ்டரியை நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் 100 பேருக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் தான தர்மம் செய்வதில் வந்துட்டு கடவுளை வணங்குவதில் அவர் ரொம்பவும் வைராக்கியம் கொண்டு இருந்தார். இப்போ ஒரு நாள் ஒரு நேரத்தில் அவருடைய ஜெபிக்கிற வேளையில் ஒரு தூதனை கடவுள் அனுப்புகிறாரு. தூதன் வந்து சொல்லுகிறான், கொர்னலிவே, உன்னுடைய ஜெபங்களும் தான தர்மமும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டினது அப்படின்னு சொல்லி. அப்போ கடவுள் வந்து எதை விரும்புகிறாரு, ஜெபம் பண்ணுறது, நன்மை செய்வது, தான தர்மம் பண்ணுவது, இதுதான். அதாவது தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். விளங்குதா? தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக வேதம் பைபிள் சொல்லுதுங்க. இப்போ இன்னைக்கு மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்தா இனி ஒருத்தங்களுக்கு
என்னது பிடிக்காது, அவங்க மேலே போராமைப்படுவாங்க, அவங்களுடைய வளர்ச்சியை வந்து இவங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது, சண்டை போடுவாங்க, இல்லைனா அவங்கள ஆளை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, கொன்னுருவாங்க. ஏதாவது அவங்களுக்கு விரோதமாக சூனியம் பண்ணுவது, பில்லி சூனியம் பண்ணுவது, செய்வினை செய்வது, அல்லது அவங்களுக்கு விரோதமாகவே எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த நல்ல பழக்கமே கிடையாது, சாத்தானுடைய கூட்டம், அது சாத்தானுக்குரியது. அதாவது நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால், மற்றவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பாராட்டணும். உங்களுக்கு அந்த மனநிலை இல்லை, உங்களுக்கு அந்த சத்தியம் தெரியலை அப்படின்னா செய்கிறவங்களையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஊக்கப்படுத்துங்க. அதாவது உங்களால் செய்ய முடியலையா, நீங்கள் எங்களை மாதிரி செய்யக்கூடியவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஊக்கப்படுத்துங்க. இப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஏக்கர் கணக்கில் நிலங்கள் வந்து வீணாக கிடக்குது. அதெல்லாம் இப்போ ஃப்ளாட்டு போட்டு விற்கிறாங்க பல இடங்களில். இப்போ நாங்கள் கூட போன வாரத்தில் பல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டு, தென்காசி, இங்கெல்லாம் நாங்கள் போய் வந்தோம். நிறைய ஏக்கர் கணக்கில் பணம் கிடக்கு. அப்போ என் மனசில் என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் வாங்கி இதை விவசாயம் பண்ணலாமே, விவசாயம் பண்ணி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், இந்த விவசாயம் பண்ணக்கூடியதான இந்த தானியத்தை கொண்டு வந்து நேரடியாக வந்து என்ன செய்யலாம், மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படின்னாலும் எனக்கு மனசு இருக்குது, அந்த அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, ஆனால் கையில் என்னதில்லை, பணம் இல்லை. ஏன்னா 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் சும்மா கிடக்குது. கவர்மெண்ட்டு இதை குறித்ததான ஒரு அக்கறை கிடையாது. கவர்மெண்ட்டு இன்னைக்கு ஏதோ நகர்றது மாதிரி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறது. சாராயத்திற்கும் மற்ற முக்கியமான சில உலக பிரகாரமான அந்த வழிபாடுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. சினிமாவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கறது கவர்மெண்ட்டு, மக்களும். சினிமாவை வந்து ஒரு மனுஷனை நல்வழி, இப்போ பண்டைய காலங்களில் எடுக்கக்கூடிய சினிமாவும் அந்த சினிமா பாடல்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சு, நல்லா. இன்னைக்கு எடுக்கிற சினிமாக்கள், இன்னைக்கு பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே மக்களை வந்து ஒரு அசுத்தமான நிலைக்குள்ளே தள்ளி விடுது. அவனை ஒரு சைக்கோவாக மாற்றி விடுகிறது, ஒரு ரவுடியாக மாற்றுகிறது, ஒரு திருடனாக மாற்றுகிறது, ஒரு கொலகாரனாக மாற்றுகிறது, ஒரு கொடூரமான மனுஷனாக மாற்றி விடுகிறது. நல்லா இருக்கவங்க நல்லா குடும்பமாக இருக்கவங்க கூட என்ன பண்ணுறாங்க, சின்ன பின்னமாகி போயிடுறாங்க. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய, இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆதரவு கொடுக்குது இன்னைக்கு அரசாங்கம். செய்ய வேண்டிய கடமைகள், செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. முதல்ல எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய மைண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, இந்த டாஸ்மாக் கடை இழுத்து மூடினாலே போதும், ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? வேற நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதல் பாயிண்ட், டாஸ்மாக் கடை இழுத்து மூடுங்க. அதனால வந்துட்டு நிறைய மக்கள் உயிரோடு இருப்பாங்க, சாகாமல் பிழைத்து இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, இந்த பட்டதாரிகளுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் கொடுங்க. இப்படி எந்த அளவுக்கு கல்வியை வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களோ, அதே கல்வியை கற்றுக் கொடுத்த நீங்கள் தான் சாராயம் குடிப்பதற்கு வழிவகுத்து கொடுக்குறீங்க. அவன் குடிக்கிறான், சிகரெட்டு, பீடி, கஞ்சா, போயில, கணேஷ், இந்த மாதிரியான போதை வஸ்துக்களை பயன்படுத்துவதும் அல்லாமல் இந்த மதுபானத்திற்கு அடிமையாகி இன்னைக்கு எத்தனையோ வாலிப பசங்க, ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் தயவு செய்து நினைவு கொள்ளணும். அப்போ இதற்கெல்லாம் நாங்கள் எதிர்வினை ஆட்டி கொண்டிருக்கிறோம், இதற்கெல்லாம் எதிர்குரல் கொடுக்கிறோம். இந்த மாதிரியான காரியங்களை வந்து கிறிஸ்துவ அமைப்புகள், கிறிஸ்துவ சபைகள் வந்துட்டு விரும்புவதில்லை. அது இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னதே, நீங்கள் நன்மை செய்யுங்கள், சிலுவை சுமங்கள், தன்னை நேசிக்க போல பிறனை நேசியுங்கள், அவனவன் தனக்கானவர்கள் பிறனுக்கானவர்களை நோக்க கடவுள். கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள் என்றுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுத்தார். இந்த அடிப்படையில், இந்த கான்செப்ட்ல தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய சபைகளை இயக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பான இந்த யூடியூப் பார்க்குற, ஃபேஸ்புக் பார்க்குறதான என்னுடைய நல்ல உறவுகளை, உங்களை வந்து நேரடியாக நான் பார்த்தது கிடையாது. இப்போ யூடியூப்லேயே வந்துட்டு ஏறக்குறைய 29,150 பேர் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அதேமாதிரி யூடியூப்லேயும் வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் வந்துட்டு 5000க்கு மேலே அந்த ஃபேஸ்புக் நண்பர்கள், முகநூல் நண்பர்கள் இருக்கிறீங்க. வீடியோலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, வாழ்த்துக்கள். பார்த்துட்டு அப்படியே தள்ளி விடாமல் அது என்ன பேசுகிறோம், அதனுடைய கருப்பொருள் என்ன, அது நடுவில் என்ன பேசியிருக்கிறாங்க, முடிவில் என்ன பேசியிருக்கிறாங்க, ஆரம்பத்தில் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இனம் புரிந்து நீங்கள் இதற்கு சரியான விளக்கத்தை நீங்கள் என்ன செய்யணும், பதிவிட வேண்டும். இதனுடைய கருத்துக்களை நீங்கள் வந்துட்டு என்ன செய்யணும், பதிவிடணும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ₹1 அப்படிங்கிறதான இந்த திட்டம், இந்த ₹1 அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால், அது ஒரு நாள் மட்டும் இல்லை, தினமும் நீங்கள் என்ன செய்யணும், அதை செய்யணும்.
உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா இந்த திரையில் வரக்கூடியதான இவங்களை பாருங்கள், ஆதரவற்றவர்கள், இவங்களுக்கு உணவு, உடை, இவங்களுக்கு கல்வி, மருத்துவம், சுகாதாரம் மிகவும் அவசியம். இது மட்டும் இல்லை, சோமாலியாவுக்கு நாங்கள் நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை வகுத்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அதுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா சோமாலியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் மண் சாப்பிட்றாங்களா, இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? மண் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த இதில் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சோமாலியாவில் பசங்க மண் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு மனசு என்ன செய்யணும்? மாறணும். அதாவது நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறந்து போய்விடக்கூடாது. சொத்து பத்து, காசு, பணம், நகை, நட்டு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அவசியம்தான். காரு, பங்களா, வீடு, வாசல் எல்லாம் அவசியம்தான். ஆனால் இது நமக்காக மட்டும் இல்லை, இது பிறருக்கும் பயன்பெற வேண்டும். அதில் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் பங்கு கொடுக்க வேண்டும். கைமாறு கருதாமல் கொடுக்க வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் எல்லாருமே மாறணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. எங்களுக்கும் இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, நாங்கள் பேசுகிறத கேட்டு நீங்களும் மாறிட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடவுள் நாம என்ன செய்யும்? மகிமைப்படும். ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் எங்களோட ஆதரவு கொடுங்க. நம்ம சேர்ந்து கடவுளுடைய பணியை செய்வோம், நிறைய பேருக்கு நன்மை செய்வோம். கடவுள் உங்களை பரிபூர்ணமாக அனுக்கிரகம் பண்ணட்டும். God bless you.